பாசிட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு 4வது சக்கரமான அநாகத சக்கரம், இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதற்கு பின்னாடி இருக்கிற தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸையுமே பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 3 சக்கரங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த 4வது சக்கரமான அநாகத சக்கரத்துக்கு ஹார்ட் சக்கரா, இதய சக்கரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பேருக்கு ஏற்ற மாதிரி இது நம்மளோட இதயத்துக்கு பக்கத்தில் தான் லொக்கேட்டும் இருக்குது. இந்த சக்கரம் சரியான முறையில் சுற்றும் பொழுது நம்மளுக்கு யாரை பார்த்தாலுமே அன்பை மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்துவோம். நம்ம அன்பு மயமாகவே இருப்போம். நம்ம மேலேயும் எல்லோரும் அன்பே காட்டுவாங்க, நம்மளும் எல்லார் மேலேயும் அன்பே காட்டுவோம். ஸோ இந்த சக்கரத்தை சரியான பயிற்சிகள் செஞ்சு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த இதய சக்கரத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம், இது நல்ல அதிர்வலைகளோடு இருக்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் எம் YAM. எம் இருதயம் அப்படின்னா அந்த கடைசியில் இருக்கிற எம், அந்த மாதிரி இதை நம்ம யாபத்தில் ஈஸியாக வச்சுக்க முடியும். 2 கைகள்லையும் இந்த மாதிரி முட்டி மேலே வச்சுட்டு நம்மளோட இதய பகுதியில் கவனம் வச்சு மெதுவாக எம் எம் அப்படி சொல்லணும். அதே நேரத்தில் நாம் பச்சை நிறத்தையும் இமேஜின் பண்ணணும். இந்த மாதிரி நாம் பயிற்சி செய்யும் பொழுது இந்த அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆக வைக்கும். நற்குணங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வளர ஆரம்பிக்கும். எல்லார் மேலேயுமே நம்ம அன்பாக இருப்போம். எல்லாருக்குமே நல்லது செய்கிறதுக்கு நம்மளோட மனம் நம்மளை தூண்ட ஆரம்பிக்கும். அநாகத சக்கரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராமல் பாதுகாத்து கொடுக்கும். அதனால் அன்பு, கருணை, நேசம், பாசம் இது எல்லாமே நம்மக்கிட்ட டெவலப் ஆகிறதுக்கு நாம் இந்த இதய சக்கரத்தை கரெக்டான பயிற்சிகள் செஞ்சு ஓப்பன் பண்ணணும். எப்படி இந்த அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கு நாம் ரொம்ப எளிமையாக தினசரி புஷ்அப் செஞ்சீங்க அப்படின்னாலுமே ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஒரு அற்புதமான ஆசனமும் இருக்குது. அந்த ஆசனத்தையும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட இதய சக்கரம் நல்லா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ஆசனத்துக்கு பேர் உஷ்ட்ராசனம். முதல்ல நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் 2 முட்டிகளுக்குமே இடையில் ஒரு 1/2 feet லெவல் கேப் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கைகள் 2ஐயும் முன்னோக்கி நீட்டிட்டு மெதுவாக வலது கையை பின்பக்கம் எடுத்து அப்புறம் இடது கையை பின்பக்கம் எடுத்து உங்கள் 2 குதிங்கால்களையும் லாக் பண்ணிவிட்டு தலையை மெதுவாக மேலே உயர்த்தி முதுகை நல்லா பின்பக்கமாக வளைக்கலாம். இந்த ஆசனத்தில் ஒரு 10 வினாடிகள் ஸ்டே பண்ணால் போதும். இதை ஒரு 2 முறை நம்ம இப்போ நாம் பார்த்த கேமல் போஸ் உஷ்ட்ராசனமும் நம்மளோட செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மார்பு நல்லா விரிவடைகிற மாதிரியான ஆசனங்கள் எல்லாமே இதய சக்கரத்தை நல்ல முறையில் தினசரி உடற்பயிற்சி செய்கிறத நாம் ரொம்ப பழக்கமாக வச்சுக்கணும். இது நம்மளோட எல்லா விதமான சக்கரங்களையுமே சரியான ஃப்ரீக்வன்சியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் 4வது சக்கரமான அநாகத சக்கரம், அதை எப்படி கரெக்டான பயிற்சி செஞ்சு ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். நாளைக்கு 5வது சக்கரம் விசுத்தி சக்கரம், அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.